இந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நடிகர்கள் மாதிரி வீடியோலாம் போட்டுட்டு வரீங்கல்ல, அதை பற்றி சொல்லுங்கள். அப்படி போடுறதுக்கு ரீசன் என்ன? உண்மையான ரீசன் சொல்லணுமா? என் வீடு சென்னை மேடவாக்கம்ல இருக்கேன். சினிமாவில் கஷ்டத்துக்கும் வறுமைக்கும் கஷ்டப்படுற ஒவ்வொரு இளைஞர்கள்லாம் நானும் வருத்தேன். சினிமாவில் ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, ஆனாலும் நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைப்பேன். ஸோ என்னோட இந்த முயற்சியே உங்கள் எல்லாருக்கும் ஒரு உதாரணம் தான். இந்த உலகத்தில் வந்து நம்ம இந்த உலகத்திலே நம்ம முழுசா நம்புறதை தவிர இங்கே வேற வழியே கிடையாது. நம்ம முழுசா நம்பணும். என் பேர் நிரஞ்சன். நானும் சினிமாவில் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சூரி சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நானும் ஃபியூச்சரில் ஹீரோ ஆனா என் படமும் இதே தேட்டரில் ரிலீஸ் ஆகும். அப்போ வந்து நானும் என்ன மாதிரி சினிமாவில் நடிக்கிற என்னுடைய ஃபேன்ஸுக்கும் எல்லா அடுத்த தலைமுறைக்கான இளைஞர்கள் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய உதாரணமாக நான் இருக்கணும்னு நினைப்பேன். நீங்கள் சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையில் நீங்கள் ஜெயிக்கணும்னாலும் உங்களை நீங்கள் முழுசாக நம்புறதை தவிர இங்கே வேற வழியே கிடையாது. 1000 பேர் 1000 விதமாக சொல்லுவாங்க. ஆனால் அந்த நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்றிக்கிட்டாம ஒவ்வொருத்தர் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறணும்னா நம்ம யாருன்னு நமக்கே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால நீங்கள் வந்து நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்குன்னு தனியாக ஒரு யூனிக் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அதை நீங்கள் அந்த உலகத்துக்கு பதிவு வச்சுட்டு போயிட்டே இருங்க. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பட் நெகட்டிவாக கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் நிறைய பேர் வந்து ஆக்டிங் கிளாஸ் சொல்கிறீங்க, போறீங்களா? நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இப்போ எனக்கு வந்து ஆக்டிங் கிளாஸுக்கு போய் நான் இப்போ கூத்துப்பட்டறையில் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் படிக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வசதி கிடையாது. இப்போ ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் கிளாஸுக்கு போய் படிக்கணும், என்ன செலவு பண்ணி வைக்கிற அளவுக்கு என்கிட்ட காசு கிடையாது. ஆனால் என்கிட்ட திறமை இருக்குது. ஸோ அதை நான் கடைசி வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற திறமையை நான் காமிச்சிட்டே இருப்பேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் நான் போராடிக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி சினிமாவில் ஜெயிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன். நான் அடுத்து ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிற ரேஞ்சுக்கு நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் அவங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். நன்றி, வணக்கம். நானும் ஃபியூச்சரில் ஹீரோ ஆனா நீங்களும் இதே தேட்டருக்கு வந்து என் படத்தெல்லாம் பாருங்க. ஸோ எனக்கு உங்களுடைய ஆதரவு வேணும், உங்களுடைய சப்போர்ட் வேணும். எனக்கு யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? ஸோ நானும் என்ன மாதிரி கஷ்டப்படுற பசங்க, ஸோ என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்படுற நிறைய பேருங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை தான் நான் நிறைய அப்படியே நான் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனாலும் என்னை பார்த்து சினிமாவில் நடிக்கிற என்ன மாதிரி நிரஞ்சனாலே சினிமாவில் நடிக்க முடியும்னா அப்போ எங்களாலையும் நடிக்க முடியும்னு என்னை பார்த்து நிறைய பேர் சினிமாவில் நடிக்க வரணும். நிறைய புதுப்புற முகங்கள் புதுப்புற நடிகர்கள் உண்டாகணும் தமிழ் சினிமாவில். ஸோ அதனால் வந்து நான் எல்லாருக்கும் நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பேன். நான் வந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானும் ஒரு நாள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகும். என் படமும் இதே தேட்டரில் ரிலீஸ் ஆகும். ஆனால் அது என்னைக்குன்னு தெரியல. எனக்கு உங்க எல்லாரோட ஆதரவும் வேணும். நான் உங்க எல்லாருக்கிட்டையும் வேண்டி கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க எடுத்த இந்த வீடியோவை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. இதான் உங்ககிட்ட வைக்கிற நான் ஒரே ரிக்வெஸ்ட். அதனால ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம், அந்த படத்தை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கறது தான் ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால இந்த ஒரு நல்ல படம், இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து நிறைய நல்ல படங்களே வரமாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. அப்படி நல்ல படம் வந்து அதை யாரும் தேட்டருக்கு போய் கொண்டாடுறதே இல்லை. மலையாளம் சினிமா நல்ல படங்கள்லாம் கொடுக்குது, ஆனால் தமிழ் சினிமா ஏன் நல்ல படமே கொடுக்க மாட்டேங்குது நிறைய பேர் குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ் சினிமா என்னைக்கு ஒரு நல்ல படம் கொடுக்குதோ அதை யாரும் தேட்டருக்கே போய் கொண்டாடுறதில்ல. அதான் இங்கே இருக்கிற பிரச்சனையே. ஸோ நல்ல படங்களை கொண்டாடுங்க, அதுக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க. அதான் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறது. அப்படி என்ன மாதிரி சினிமாவில் நடிக்கிற நிறைய பேருக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. ஏன்னா இது எங்களுடைய வாழ்க்கை, சினிமா எங்களுடைய வாழ்க்கை. எங்களுக்கு சினிமா தான் எல்லாமே. நாங்கள் சினிமாவில் ஹீரோவாக தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அதை மட்டும் தயவு செஞ்சு யாரும் உங்கள் தப்பான கமெண்ட்ஸ் போட்டு எங்களை டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஸோ என்ன மாதிரி நிறைய சினிமாவில் நடிக்கிற என்ன மாதிரி நீங்களும் சினிமாவில் நடிக்கிற நிறைய பேருக்கு நான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும்னு நினைப்பேன். ஸோ என்னையும் உங்கள் ஆதரவு கொடுத்து என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. ஓகே.